26வது ഗദ്യഭാഗം. കുരങ്ക, കുരര, കുസുംബ, വൈഗംഗ, ത്രികൂട, ശിശിര, പതംഗ, രുജഗ, നിഷദ, ശിനീവാസ, കപില, ശംഖ, വൈഡൂര്യ, ജാരുതി, ഹംസ, ഋഷഭ, നാഗ, കാലഞ്ചര, നാരദ ആദയോഃ. വിംശതി ഗിരയഃ മേരോः കർണികായാ ഇവ കേസരഭൂതാः മൂലദേശേ പരിത ഉപക്ലുപ്താः. പരിതഃ ഉപക്ലുപ്താः. കുരങ്ക, കുരര, കുസുംബ, വൈഗംഗ, ത്രികൂട, ശിശിര, പതംഗ, രുചക, നിഷദ, ശിനീവാസ, കപില, ശംഖ, വൈഡൂര്യ, ജാരുതി, ഹംസ, ഋഷഭ, നാഗ, കാലഞ്ചര, നാരദാദയോ വിംശതി ഗിരയോ മേരോः കർണികായാ ഇവ കേസരഭൂതാः മൂലദേശേ പരിതഃ ഉപക്ലുപ്താः. കുരങ്ക, കുരര, കുസുംബ, വൈഗംഗ, ത്രികൂട, ശിശിര, പതംഗ, രുചക, നിഷദ, ശിനീവാസ, കപില, ശംഖ, വൈഡൂര്യ, ജാരുതി, ഹംസ, ഋഷഭ, നാഗ, കാലഞ്ചര, നാരദാദയോ വിംശതി ഗിരയോ മേരോः കർണികായാ ഇവ കേസരഭൂതാ മൂലദേശേ പരിത ഉപക്ലുപ്താः. കർണികയോട് ചുറ്റിലും മേരോः കർണികായാः ഇവ, மேருவோடு கர்ணிகாயாக இவ, கேசரங்கள் அப்படிங்கிற மாதிரி. சுற்றிலும் 20 பர்வதங்கள் ஸ்திதி பண்றது. அந்த பர்வதங்களோட பேராக்கும் இப்ப படிச்சது. குரங்கம், குரரம், குசுபம், வைகங்கம், ത്രികൂടം, ശിശിരം, പതംഗം, രുചകം, നിഷദം, ശ്രീനിവാസം, കപിലം, ശംഖം, വൈഡൂര്യം, ജാരുതി, ഹംസം, ഋഷഭം, നാഗം, കാലഞ്ചരം, നാരദം, ആദി. இப்படி 20 பர்வதங்கள்.
மேரோஹோ கர்ணிகாயாக இவ. மேருவோடு கேசரங்கள் அப்படிங்கிற மாதிரி, தாமரையோடு கர்ணிகையில இருக்கிற கேசரங்கள் அப்படிங்கிற மாதிரி மேருவுக்கு சுற்றும், மேரோஹோ மேருவோடு சுற்றிலும் 20 பர்வதங்கள் ஸ்திதி பண்றது. இப்ப நம்ம பார்த்தோம், குரங்கம் முதல்க்கு ஆதி அப்படிங்கிற பர்வதம் வரைக்கும் ஸ்திதி பண்றது. இங்க நாரத ஆதயோஹோ அப்படின்னு இருக்கு. நாரத பர்வதத்துக்கு அப்புறம் ஆதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சாதாரணமாயிட்டு ஆதி அப்படின்னா எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு சொல்லுவோம். இங்க அப்படி அர்த்தம் எடுத்துக்க பറ്റാது. 20 பர்வதங்களோட பேர்ல ஒரு பேராக்கும் ஆதி அப்படிங்கிற பர்வதம். அதனால ஆதி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பர்வதம் அப்படின்னே கணக்கு பண்ணணும். குரங்க பர்வதம் 1, குரரம் அப்படிங்கிற பர்வதம் 2, குசுபம் அப்படிங்கிற பர்வதம் 3, வைகங்கம் அப்படிங்கிறது 4, திரிகூடம் 5, சிசிரம் 6, பதங்கம் 7, ருச்சகம் 8, நிஷதம் 9, சீனிவாசம் 10, கபிலம் 11, சங்கம் 12, வைடூரியம் 13, ஜாருதி 14, ஹம்சம் 15, ரிஷபம் 16, நாகம் 17, காலஞ்சரம் 18, நாரதம் 19, ஆதி அப்படிங்கிற பர்வதம் 20. இப்படி 20 கிரையோ பர்வதங்கள் மூலதேசே மூலப்பிரதேசத்தில் கேசரபூதா கேசரங்கள் ஆயிட்டு உண்டாச்சு. பரிதகா மேரு பர்வதத்துக்கு சுற்றிலும் உபகிருப்தாக இதங்க உறுதியாயிட்டு ஸ்திதி பண்றது. இதெல்லாம் 27வது கத்திய பாகம். ஜடர தேவகூடௌ மேரும் பூர்வேண அஷ்டாதசயோஜன சஹஸ்ரம் உதக ஆயதௌ திசஹஸ்ரம் பிருது துங்கௌ பவதஹ ஏவம் அபரேண பவன பாரியாத்ரௌ தட்சிணேன கைலாசகரவீரௌ பிராக் ஆயதௌ ஏவம் உத்தரதஹ த்ரிஷ்ருங்க மகரௌ அஷ்டபிஹி ஏதைஹி பரிஸ்த்ருதஹ அக்னிஹி இவ பரிதஹ சகாஸ்தி காஞ்சனகிரிஹி. ஜடர தேவகூடௌ மேரும் பூர்வேண அஷ்டாதசயோஜன சஹஸ்ரம். ஜடர தேவகூடௌ மேரும் பூர்வேணாஷ்டாதசயோஜன சஹஸ்ரமுதகாயதௌ திசஹஸ்ரம் பிருதுதுங்கௌ பவதஹ ஏவமபரேண பவன பாரியாத்ரௌ தட்சிணேன கைலாசகரவீரௌ பிராகாயதௌ ஏவ உத்தரதஹ த்ரிஷ்ருங்க மகரௌ அஷ்டபிரேதைஹி பரிஸ்த்ருதௌ அக்னிஹி இவ பரிதஹ சகாஸ்தி காஞ்சனகிரிஹி. ஜடர தேவகூடௌ மேரும் பூர்வேணாஷ்டாதசயோஜன சஹஸ்ரமுதகாயதௌ திசஹஸ்ரம் பிருதுதுங்கௌ பவதஹ ஏவமபரேண பவன பாரியாத்ரௌ
ദക്ഷിണേന കൈലാസകരവീരൗ പ്രാഗായതൗ ഏവ ഉത്തരതഃ ത്രിശൃംഗമകരാവഷ്ടഭിരേദൈഃ പരിസ്തൃതോ അഗ്നിഃ ഇവ പരിതശ്ചകാസ്തി കാഞ്ചനഗിരിഃ. மகாமேருவோடு கிழக்கு பக்கத்திலேயாயிட்டு ஜடரம் தேவகூடம் இப்படின்னு 2 பர்வதங்கள் இருக்கு. 11,000 யோஜனை தெற்கு வடக்காயிட்டும் 2,000 யோஜனை ஒசரத்தோடு கூடிட்டும் நீளத்தோடு கூடிட்டும் ஸ்திதி பண்றது. மேருவோடு மேற்கு பக்கத்துல பவனம் பாரியாத்திரம் இப்படின்னும், தெற்கு பக்கத்துல கைலாசம் கரவீரம் அப்படின்னும், வடக்கு பக்கத்துல திரிஷ்ருங்கம் மகரம் அப்படின்னும், இப்ப நம்ம சொன்ன நீளம் வீதி இதோடு கூடிட்டு ஸ்திதி பண்றது. இப்படி 8 பர்வதங்களால சூழ்ந்து கிடக்கிற மேரு பர்வதம் கத்தி ஜொலிக்கிற சூரியன மாதிரி பிரகாசத்தை பரத்திண்டு ஸ்திதி பண்றது. ஜடர தேவகூடவ், ஜடர பர்வதவும் தேவகூட பர்வதவும் மேரும் மகாமேருவோடு பூர்வேணா கிழக்கு பாகத்துல இருக்கு. 18 யோஜன சகசிரம், அஷ்டாதச யோஜனம் அப்படின்னா 18,000 யோஜனை. அஷ்டாதசம் அப்படின்னா 18, அஷ்டாதச சகசிரம் அப்படின்னா 18,000 யோஜனை. உதகா வடக்கு பாகத்துல ஆயதவ் விஸ்தீர்ணத்துல ஸ்திதி பண்றது. இത്രയും விஸ்தீர்ணத்துல வடக்கு பாகத்திலே ஆயிட்டு ஸ்திதி பண்றது. கிழக்குலேந்து வடக்கு பக்கம் நிட்டமா கிடக்கு. திசஹஸ்ரம் 2,000 பிருது அப்படின்னா பெரிய சைஸ் ஆயிட்டு. துங்கவ் ஒசரவும் இருக்கு. பவதஹா மேருவோடு கிழக்கிலேந்து வடக்கு பக்கத்துக்கு 2 பர்வதங்கள் உண்டாகிறது. ஏவம் இதே மாதிரியே தான் அபரேனா மேருவோடு கிழக்கோடு ஆப்போசிட் மேற்கு பக்கத்துல பவன பாரியாத்திரம், பவனனும் பாரியாத்திரம் அப்படின்னும் இருக்கு. தட்சிணேனா தெற்கு பக்கத்துல கைலாச கரவீரம், கைலாசம் கரவீரம் அப்படிங்கிறதும் இருக்கு. பிராகு கிழக்கு, ஆயதவ் அப்படி நீண்டு கிடக்கு விஸ்தீர்ணத்துல. ஏவம் இதே மாதிரி உத்தரதஹா வடக்கு பாகத்துல திரிஷ்ருங்க மகரவ், திரிஷ்ருங்க மகரம் இப்படின்னும் இருக்கு. ஏதைஹி இவைகளால, அஷ்டபிகி 8 பர்வதங்களால, பரிஸ்திருதஹா சூழ்ந்து நிற்கப்பட்ட, அக்னிஹி இவ அக்னிய மாதிரி, பரிதஹா 4 பாகத்துக்கும், சகாஸ்தி ஜொலிச்சு நிற்கிறது, காஞ்சனகிரிகி சொர்ணத்தால இருக்கிற மேரு பர்வதம் அப்படி சொர்ணம் மாதிரி வெட்டி திளங்கி நிற்கிறது. 28வது கத்திய பாகம். மேரோஹோ மூர்தனி பகவதே ஆத்மயோனேஹே மத்யதஹ உபக்ளுப்தாம் புரீம் அயுதயோஜன சாஹஸ்ரீம் சமசதுரஸ்ராம் சாதகௌம்பீம் வதந்தி. மேரோர்மூர்தனி பகவத ஆத்மயோனேர்மத்யத உபக்ளுப்தாம் புரீம் அயுதயோஜன சாஹஸ்ரீம் சமசதுரஸ்ராம் சாதகௌம்பீம் வதந்தி. மேரோர்மூர்தனி பகவத ஆத்மயோனேர்மத்யத உபக்ளுப்தாம் புரீமயுதயோஜன சாஹஸ்ரீம் சமசதுரஸ்ராம் சாதகௌம்பீம் வதந்தி. மேரு பர்வதத்தோடு மேல்பக்கத்துல நடுவிலியாயிட்டு
10,000 യോജന വിസ്താരത്തിലെ സമചതുരാകൃതിയിലെ സുവർണമയமான ബ്രഹ്മാവോട് പുരി, பிரம்மபுரி, பிரம்மாவோடு வாசஸ்தானம் ஸ்திதி பண்றது. மேரோஹோ மூர்தனி, மேருவோடு முகழ் பாகத்துல மத்தியதா நடுவில் பகவதே பகவான், பகவல் குணங்கள் எல்லாம் இருக்கிற பகவான் ஆத்மயோனேஹே பிரம்மாவோடு, സ്വയംഭൂവാന ബ്രഹ്മാവോട് പുരി വാസസ്ഥാനം, അതാണിത് ബ്രഹ്മപുരി ഇருக்கு. ശതം ജനന 100, സഹസ്രം ജനന 1000, അയുധം ജനന 10,000. ഇങ്ങ ചൊല്ലപ്പെട്ടത് അയുധയോജന സാഹസ്രീം. പത്തായിരം ഇൻറ്റു 1000, വിസ്തീർണത്തിലെ, അതാണത് 1 കോടി യോജന വിസ്തീർണത്തിലെ. സമചതുരസ്രാം, സമചതുരത്തിലെ. 10,000 ഇൻറ്റു 10 ആക്കുമേ 1,00,000. 10,000 ഇൻറ്റു 100 10,00,000. 10,000 ഇൻറ്റു 1000 1 കോടി. അത്രയും വിസ്തീർണത്തിലെ സമചതുരസ്രാം, സമചതുരത്തിലെ സ്ക്വയറായിട്ട് ഉപക്ലിപ്താം ബ്രഹ്മപുരി കൽപ്പിക്കപ്പെട്ടിருக்கு. சாதகவும்பியும் சொர்ணத்தால இருக்கிறதாக்கும் அப்படின்னு அது வதந்தி சொல்லப்படுறது. சாதாரணக்காருക്കൊന്നും அதை பார்க்கறதுக்கு சாதிக்காது. யோகி சிரேஷ்டர்களால அவளோடு அந்த ஒரு ஞானத்தால அவளுக்கு அனுபவப்பட்டு தெரியும், ஞானதிருஷ்டியில தெளிஞ்சு வரும். அதை அவ அடுத்த வாளுக்கு சொல்லுவா. இந்த மாதிரி பகவானை நன்னா தியானிச்சானா இதை பார்க்கறதுக்கு சாதிக்கும் மனசுல அப்படின்னு. அங்க போய் அளந்து திட்டப்படுத்துறதுக்கு ஒன்றும் சாதிக்காது, காணவும் சாதிக்காது. 29வது ഗദ്യഭാഗം. താം അനുപരിതഃ ലോകപാലാനാം അഷ്ടാനാം യഥാ യഥാദിശം യഥാരൂപം തുരീയമാനേന പുരോ അഷ്ടൗ ഉപക്ലിപ്താഃ താം അനുപരിതഃ ലോകപാലാനാം അഷ്ടാനാം യഥാദിശം യഥാരൂപം തുരീയമാനേന പുരോ അഷ്ടൗ ഉപക്ലിപ്താഃ താമനുപരിതോ ലോകപാലാനാമഷ്ടാനാം യഥാദിശം യഥാരൂപം തുരീയമാനേന പുരോ അഷ്ടൗ ഉപക്ലിപ്താഃ തുരീയമാനേന പുരോഷ്ടാവ് ഉപക്ലിപ്താഃ. ബ്രഹ്മപുരിയെ സൂழ்ந்துண்டு
8 ദിക്കിലെയുമായിട്ട് இந்திரன் வருணன் குபேரன் இப்படி இருக்கிற அஷ்டதிக் பாலகர்களோடு 2000 யோஜனை வீதம் விஸ்தீர்ணத்தோடு கூடிட்டு இருக்கிற புரிகள் எல்லாம் ஸ்திதி பண்றது. தாம் அந்த பிரம்மபுரிய அனுபரிதா சூழ்ந்து நின்றுண்டு அஷ்டானாம் லோகபாலான அஷ்டதிக் பாலகர்களாயிருக்கிற லோகபாலர்களோடு அஷ்டௌ புரஹ 8 வாசஸ்தானங்கள் துரியமானேன இங்க துரியமானேனா அப்படிங்கிறதுக்கு 4 அப்படின்னு அர்த்தம். அவஸ்தாத்ரயங்கள் அப்படிங்கிறது 3, ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அவஸ்தகள். இந்த அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்ட துரியம். இப்ப துரியமானேனா அப்படின்னா 4. யதாதிசம் அவாவாளோடு டைரக்ஷன், யதா ரூபம் அவாவாளோடு ரூபத்துக்கு தகுந்த மாதிரி உபகுப்தாக தீர்ச்சப்படுத்தப்பட்டிருக்கு. பிரம்மபுரம் 1 கோடி யோஜன விஸ்தாரம், ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்ட துரியம். அந்த துரியம் அப்படிங்கிறது 4வது ஆயிட்டு இங்க சொல்லப்படுறது. துரியமானேனா அப்படின்னா பிரம்மபுரத்தோடு 4ல் 1 பங்கு, அதாவது 25 லட்சம் யோஜனை விஸ்தீர்ணம். இருக்கிற அஷ்டதிக் பாலகர்களோடு வாசஸ்தானம். ஒரு கோடியாக்கும் பிரம்மபுரத்தோடு மெஷர்மெண்ட். துரியமானேனா அப்படின்னா அதுல 4ல் 1 பங்கு 25 லட்சம். 25 லட்சம் யோஜனை விஸ்தீர்ணத்தில் இருக்கிற அஷ்டதிக் பாலகர்களோடு வாசஸ்தானம். ஒவ்வொருத்தருக்கும் 25 லட்சம் யோஜனை விஸ்தீர்ணம் இருக்கிற ஸ்தானமாக்கும் இருக்கு. பிரம்மபுரியும் அஷ்டதிக் பாலகர்களோடு வாசஸ்தானவும் மேருவோடு மேல் பக்கத்துல வியாபிச்சு கிடக்கு. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, கிழக்கு தெற்கு, தெற்கு மேற்கு, வடக்கு மேற்கு, வடகிழக்கு இப்படின்னு அஷ்டதிக் பாலகர்களோடு வாசஸ்தானம் அங்க பரவி நிற்கிறது. கிழக்குக்கு அதிபதி இந்திரன், மேற்குக்கு அதிபதி வருணன், வடக்குக்கு அதிபதி குபேரன், தெற்குக்கு அதிபதி யமன். அதே மாதிரி கிழக்கு தெற்குக்கு அதிபதி அக்னியாக்கும், தெற்கு மேற்குக்கு நிருதி தேவதையாக்கும் அதிபதி, வடக்கு மேற்குக்கு வாயுவாக்கும் அதிபதி, வடகிழக்குக்கு ஈசானனாக்கும் அதிபதி. இப்படி இவாளோட வாசஸ்தானங்கள் எல்லாம் பிரம்மபுரி அப்படிங்கிற 1 கோடி யோஜன விஸ்தீர்ணத்தோடு 4ல் 1 பங்கு, அதாவது 25,000 யோஜன விஸ்தீர்ணத்துல ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிச்சுண்டு இந்த பஞ்சமஸ்கந்தத்துல 16வது அத்தியாயம் முடிவடைகிறது.